வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ மாங்காய் ஊறுகாய் எப்படி போடணும்னு சொல்கிறேன். 2 மாங்காய் நல்லா கழுவி வச்சுக்கணும். அப்புறம் அதுக்கு தேவையான உள்ளது வெந்தயம், ஜீரகம், வத்தப்பொடி, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிடணும். அப்புறம் நம்ம மாங்காயை பொடிசாக வெட்டி வச்சுக்கிட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சுக்கிடணும். மாங்காய் கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இது புளிப்பாக இருக்குது. இனிப்பு புளிப்பாக இருந்தால் மாங்காய் ஊறுகாய்க்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வெந்தயம் ஜீரகத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடணும். அப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம மாங்காய் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட கருவேப்பிலை ஆஞ்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா பொரித்து எடுத்துட்டு அப்புறம் அந்த மாங்காவை அது கூட போட்டு நல்லா கிளறி எடுக்கணும். நல்லா வதங்கணும் மாங்காய். நல்லா வதங்கின உடனே கேஸை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். ரொம்ப இதாக இருந்தால் அடி பிடிக்கும். வதங்கின உடனே நம்ம அந்த வெந்தயம் பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது கல் உப்பு போட்டு அது கூட சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். பட்டு போல் அரைச்சி வச்சுக்கணும். இது வதங்கினோன்னா நம்ம வத்தப்பொடி, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு இது வதங்கினோன்னா அதை அது கூட போட்டுடணும். போட்டு நல்லா கிளறி எடுக்கணும். அதோடு சேர்த்து நல்லா கிளறின உடனே அப்புறம் அந்த பெருங்காயம் அந்த நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கிடணும். நம்ம அந்த வெந்தயம் ஜீரகம் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை அது கூட கொட்டி நல்லா கிளறின பிறகு ஒரு 50 நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறணும். கிளறி அந்த எண்ணெய் கொஞ்சம் வற்று தட்டி நல்லா வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக செமையாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, பருப்பு குழம்புக்கு, சாம்பாருக்கெலாம் சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,